குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. சில பேர் மரண தருவாயில் இருப்பான், செத்து போயிடுவான்னு நல்லா தெரியும். ஆனால் அந்த செத்து போகிறவங்ககிட்ட எதுவுமே மகாபாரதம் படிங்க பக்கத்தில் உட்காந்துருவாங்க. சில பேர் ராமாயணம் படிங்கன்னுவாங்க. சரி, மகாபாரதமும் ராமாயணம் படித்து அவன் எழுந்து ஓடுறவனா இருந்தால் பரவாயில்ல, படிக்கிறதுல நியாயம் இது. ஆனால் அவன் போகிறவன் எதை பண்ணாலும் பிழைக்க போகிறதில்ல. அவனுக்கு ஏன் அந்த மகாபாரதம் ராமாயணம் படிக்கிறான் அப்படின்னா, அவனுடைய மனநிலை மரண தருவாயில் இப்போது ஒரு பெண்ணையே நினச்சிக்கின்னு இருந்து மரணம் அடைஞ்சான்னா அவன் பிறந்த உடனே பெண் ஆசையிலேயே தெரிவான். ஒருத்த மரண தருவாயில் பணத்தையே எண்ணிய மரணம் அடைஞ்சான்னா அவன் மறுபடியும் பிறந்த உடனே அந்த பணத்து குறிக்கோளே இருக்கும், பாசம் இருக்காது. ஒருத்தன் திருடியே மரணம் அடைஞ்சான்னா படிக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பையன் புக்கில் இருக்கிற பேனா கூட திருடிடுவான். இதுதான் பிறவி குணம்ன்றது. அப்போது இந்த மனிதனுடைய மனமாகப்பட்டது தன்னுடைய உடலை மறந்து தன்னுடைய உலகத்தை மறந்து தான் உயிர் மேலே எப்போ ஒருத்தன் பற்று வருதோ அவனுக்கு மோட்சம் முக்கியம். மற்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுமா. இதெல்லாம் சும்மா சொல்லி ஏமாத்துகிற விஷயம் இல்லை. நான் மோட்சத்துக்கு அனுப்பிச்சிட்றேன், எல்லாம் வாங்கோ, நான் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன், எல்லாம் வாங்கன்னு. ஏன்னா நானே போகணும் போக மாட்டேன்னா எனக்கு தெரியாது, நான் எங்கே உண்ண அனுப்புறது. அதனால் தெய்வீகத்தில் ஏமாத்துகிற விஷயம் இருக்கக்கூடாது. எது நிஜமோ அதை சொல்ல, அவன் எடுத்துக்கலாம் போடுறான். ஆசிரமம் கட்டி குறைஞ்சது ஒரு 5000 பேருக்கு உபதேசம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 5000 பேருக்கு உபதேசம் கொடுத்ததில் ஒரு 50 பேர் கூட இன்னும் தேரலை. இது ஒரு பெரிய வருத்தம். ஒரு 2 வருஷம்தான் ஆகுது. பூந்தமல்லியிலேருந்து துரைன்னு ஒரு சீடர், இன்றைக்கி அவர் உச்ச நிலையில் இருக்கிறார். ஒரு 3 வருஷம்தான் ஆகுது. இங்கிலாண்டில் வதனின்னுட்டு அது கடவுளையே பார்த்துட்டு திரும்பிடுச்சு. லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு, சின்ன வயசு. என்னங்க ஆன்மீகத்தில் போகிறதுக்கு எல்லாம் முடிச்சுட்டு போனங்க, வயசாகி தானங்க போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு 30 வயசு தான் இருக்குது. அந்த 30 வயசில் பெண்களில் அருமையான பயணம் பண்ணுது. அதே மாதிரி அவங்களுடைய வீட்டுக்காரர் மணிகண்டன். இந்த ஆன்மீகம் நான் கற்றுக் கொடுத்ததுக்கு 5000 பேர் கற்றுக் கொடுத்துருந்தாலும் இந்த ஒரு 10 பேரை நினச்சி தான் இன்னும் சொல்லிக்கினே இருக்கிறேன். அந்த பதின்றது இறைவன், பசுன்றது உயிர் ஆன்மா, பாசம்ன்றது மாயை, இப்படி கொண்டு வந்தாங்க. சரி, இந்த 3 பொருளுமே ஆதியிலே இருந்தது. ஆனால் திடீர்னு இயக்கம் வந்து எப்படி உயிர்கள் எல்லாம் வந்து பூமிக்கு வந்தது அப்படின்ற கேள்வி எழுது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இயக்கம் ஆரம்பிக்குது. அப்போ இயக்கம் எது ஆரம்பிக்குதுன்னா அறிவுள்ள பொருள் இயக்கம் ஆரம்பிச்சிச்சு. எது அறிவுள்ள பொருள் அப்படின்னா பேரறிவான பொருள் இறைவன். பசுவின் அசைவால் ஒரு தாக்கம் ஏற்படுது. அந்த தாக்கத்தின் விளைவால் இந்த உயிருக்கு உடல் கிடைக்குது. இது சைவ சித்தாந்திகளோட ஹிஸ்ட்ரி. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு அசைவு, அறிவுள்ள பொருள் அசையுது, அசையும் போது ஒரு தாக்கம், அந்த தாக்கத்தின் விளைவா உயிருக்கு உடல் கிடைக்குது. அப்போது உயிருக்கு உடல் கிடைச்ச உடனே பூமிக்கு வந்துடுச்சு. அது வரைக்கும் சூக்கும உடல், அதுதான் உயிர். அந்த பசுன்னு சொல்லக்கூடிய சூக்கும உடல், அந்த உயிர் அதுக்கு உடல் சூக்கும உடல் கொடுத்த உடனே பூமிக்கு வந்துடுச்சு. அப்போது அசைவின் அடிப்படையில் அது வந்துடுச்சு. சரி, அடுத்த பொருள் என்னன்னா, இப்போ வந்த பொருளுக்கு சிற்றறிவு, பூமிக்கு வந்த பொருளுக்கு உயிரை எடுத்து பூமிக்கு வந்தது இல்லையா, உயிரை சுமந்துக்கிட்டு அந்த பொருளுக்கு சிற்றறிவு.
சின்ன அசைவை ஏற்படுத்தின இறைவன் பேரறிவாளன். இன்னொரு முப்பொருள் சொன்னோமே, இன்னொரு பொருள் ஒன்று இருக்கு இல்லையா, மாயை, அது ஜடப்பொருள். கல், அது கல் போல் அது போட்ட இடத்துல கிடக்கும், அது ஜடப்பொருள். அது பாட்டுக்கு கிடக்குது. அதனால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியல. ரெண்டு விஷயங்கள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. ஆனால் அந்த ஜடப்பொருள் கல் போல் அங்கேயே போட்ட இடத்துல கிடக்குது, அதால் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியல. இந்த முப்பொருள் தான் அனாதியானது அப்படின்னாங்க. அப்போ இந்த முப்பொருளால் பேரறிவு உள்ள பேராற்றல் உள்ள ஒரு பொருளின் சின்ன அசைவினால் உயிர்கள் தோன்றி உயிர் உடல் எடுத்துக்கிட்டு இங்கே வருது. இதே மூணாவது விஷயம், கல் போல் இது கிடக்குது, மாயை அப்படின்றது இந்த முப்பொருளை கண்டுபிடிச்சி உலக இயக்கத்துக்கு வந்தாச்சு. இப்போ உலக இயக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த அறிவு பொருள் இருக்க, பேரறிவு பொருள் எல்லாத்தையும் தானே உணரும். அதுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பதின்ற பேரறிவு பொருளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த பசுன்னு சொல்லக்கூடிய சிற்றறிவு உள்ள பொருளுக்கு சொல்லி கொடுத்தாதான் அது உணரும். சொல்லி கொடுக்காம உணராது. அப்போ சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு ஒரு தூண்டுதலுக்கு ஒரு ஆள் தேவை. ஏன்னா அது சும்மா ஒரு பாத்திரம் மாதிரியோ ஒரு சேர் மாதிரியோ அதை அப்படி தள்ளி விட்டால் தான் அது அங்கே இருக்கும், இல்லைன்னா அது இங்கேயே இருக்கும். அது மாதிரி அதுக்கு அந்த அறிவு வேணும். அப்போது அதை அசைக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் வேணுன்றதுக்காக இந்த மனித பிறவிக்கு மனம்னு ஒன்று கொடுத்தான் இறைவன். ஏன்னா அதை அசையணும், செயல் புரியணும். அப்போது மனம்ன்ற ஒன்றை கொடுத்தான். அந்த மனம் இருக்கிறதுனால இயக்கம், வேகமாக இயக்கம் வந்துடுச்சு, இயங்க ஆரம்பிச்சாச்சு. மனம் வந்த உடனே செயல் வந்துடுச்சு, செயல் வந்தோடனே இயக்கம், இயக்கம் வந்தவுடனே உலக இயக்கம் முழுமை பெற ஆரம்பிச்சிருச்சு. இதுதானே தவிர இறைவன் யாரையும் படைக்கலை. அவன் பூமிக்கு வந்தத உடனே செயல் புரிய ஆரம்பித்தான். அந்த செயலின் விளைவாக நல்லது கெட்டது வர ஆரம்பிச்சிச்சு. இந்த நல்லது கெட்டது தான் அவங்க ஆகாமியம், பிராரத்துவம், வினைகள் சேர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் இயக்கம் வந்துருச்சு. இந்த இயக்கத்தில் சீராக போயிருக்கலாம். இதில் சீராக போகாததுக்கு என்ன காரணம்னா, இது சிற்றறிவு பொருள். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை